பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிலிப்பியர் 3 அதிகாரம் 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக அவள் சொல்றாரு, அவருக்காக. இந்த உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கணும், நான் அவருக்காக வாழ்கிறேன், நான் அவருக்காக இருக்கிறேன், நான் அவருக்காக செய்கிறேன், நான் அவருக்காக ஓடுகிறேன், நான் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக. பவுல் இன்னொரு வார்த்தையை சொல்றார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அத 7வது வசனத்துல விளக்கும் போது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளும். பவுலுக்கு அதெல்லாம் லாபமா தெரிஞ்சிச்சு. ஆனா லாபமா தெரிஞ்சவைகளை பவுல் கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு எண்ணுகிறார். இந்த உலகத்துல செல்வம், பேரு, புகழ் இதெல்லாம் லாபம்தான். இதெல்லாம் லாபமா? எல்லாரும் அதை லாபமா தான் நினைப்பாங்க. ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்காக அதை ஒரு நஷ்டம்னு நினைக்கிறார். பேர் புகழெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், செல்வ செழிப்பெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், அதை விட எனக்கு சிறந்தது ஒன்று இருக்கிறது, அதை விட மேன்மையானது ஒன்று எனக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், அவர் கிறிஸ்துவுக்காக, அவருக்காக. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்றார். எல்லாத்தையும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எல்லாம் நஷ்டம்தான். இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பாக, இயேசுவை அறிகிற அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக, இயேசு செய்கிற அந்த ஆராதனைக்கு முன்பாக, இயேசு செய்கிற அந்த மகிமையான ஊழியத்துக்கு முன்பாக, இயேசுக்காக வாழ்கிற அந்த தெய்வீக வாழ்க்கைக்கு முன்பாக இதெல்லாம் நஷ்டம்தான். இதெல்லாம் உலகம், உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் செழிப்பு, உலகத்தின் செல்வம் எல்லாம் எனக்கு நஷ்டமா தான் தெரியுது அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். மேலும் சொல்றார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதெல்லாம் அவர் எப்படி திங்க் பண்றாருன்னா, இதெல்லாம் ஒரு குப்பை தான். கொஞ்சம் அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த குப்பைக்காகத்தான் உலகம் அலையுது. உலகத்துக்கு ஆசை, காசு, செழிப்பு, செல்வம் இதான் உலகத்துக்கு தேவை. ஆனா பவுலுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, பவுலை போல வைராக்கியமா பேசவே முடியாது, வைராக்கியமா வாழவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். பவுலுக்கு அது குப்பையா தெரிஞ்சிச்சு. அதே உலகத்துல யாராவது செல்வத்துல மேன்மை பாராட்டினாங்கன்னா சொல்லுங்க, இவர் என்னையா ஒரு பவுலு குப்பைன்னு சொன்னதை வச்சு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய மனதுல கூட இந்த உலகத்தை பெருசா நினைக்காம, ஆண்டவரையும் அவரை அறிகிற அறிவையும் அவருடைய அன்பையும் அவருடைய பிரசன்னத்தையும் இந்த உலகத்துல பெருசா நினைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா
உம்முடைய மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் உமது அடியார்களை நீர் வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிருபையில மறைத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும் ஐயா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.